ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு பம்பர் ஆரம்பிச்சுட்டு பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கீரை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. பருப்புக்கீரை, பாலக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இது மூணுமே இந்த கேரி பேக்கில் இருக்குதுங்க. வாங்க அடுத்தது வெண்டைக்காய் பறிச்சிக்கலாம். உங்களுக்கு செடி எவ்வளோ அதாவது பூச்சி இல்லாத இருக்குது பாருங்கள். எவ்வளோ கிளியரன்ஸாக என் செடி பச்சை பசேன்னு நான் வச்சுருக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு செடியை நல்லா ஜூம் பண்ணி காட்டியிருக்கிறேங்க. இதில் எந்த ஒரு ஒளிவு முறையுமே இந்த வீடியோவில் கிடையாதுங்க. அதனால தான் உங்களுக்கு செடி ரொம்ப கிட்டத்தில் காமிச்சிருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வெண்டைக்காய், பச்சை பசேன்னு பச்சை வெண்டைக்காங்க இது. அதாவது இந்த வெண்டைக்காய் ரகம் பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்தே காய் நல்லா வச்சுட்டு வருதுங்க. அதாவது ஒரு 2 இலை தாங்க வச்சிச்சு, 2 இலையிலேருந்து பூ வச்சு காய் வச்சு அதுலேருந்தே எனக்கு காய் தாங்க இது. இந்த ரகம் உண்மையிலே சூப்பரான ரகங்க வெண்டைக்காய் செடி. லாங் பென்ஸ் பறிச்சிக்கலாங்க. என் வீடியோவுக்கு அது அனைத்துக்கும் சப்போர்ட் கொடுக்குற அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாங்க அடுத்து கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாம். கொத்தவரங்காய் 1-2 முத்திட்டு இருந்தால் நான் அதை அப்படியே விதைக்கி விட்டுறேங்க. அந்த மாதிரி விட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் விதை நல்லா நேர்த்தியாக கிடைக்கும், நல்லா தரமான விதையாக கிடைக்கும். மண் எப்படி இருந்தாலும் விதை முளைச்சிருங்க. அந்த மாதிரிங்க. விதை மட்டும் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருந்துச்சுன்னா மண் எப்படி நீங்கள் கலந்து வச்சாலுமே அது முளைக்குங்க. விதை சரியில்லைனா மட்டும்தான் மண் எப்படி இருந்தாலுமே முளைக்காதுங்க. உதாரணத்துக்கு இந்த வீடியோவில் நான் கடைசியில் உங்களுக்கு ஒரு கேரி பேக்கில் என்ன நடந்துருக்குதுன்றதை உங்களுக்கு காமிச்சிருக்கிறேங்க. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியுங்க. அதனால் அதில் ஒரு விஷயம் காட்டியிருக்கேன், ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ன விஷயன்றதை தெரிஞ்சுக்குங்க. கொத்தவரங்காய்க்கு சொல்ல வந்த உதாரணம் எல்லா விதைங்களுக்குமே பொருந்துங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் விதையை எப்படி நான் நேர்த்தி பண்ணி எடுத்து வைக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். லட்சுமி சிஸ்டர் என்னுடைய பழைய வீடியோங்களை பார்த்து கமெண்ட் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. என் கோலத்தை ரசிச்சிருக்கீங்க, என்னுடைய பூந்தியை ரசிச்சிருக்கீங்க. உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களை நினச்சி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாங்க கொத்தவரங்காய் பார்க்கலாம். பாருங்கள் கொத்தவரங்காய் எப்படி ரப்பிட்டு வச்சுட்டு போதும் பாருங்கள் காய். இந்த முறை கொத்தவரங்காய்க்கு விதைக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு இந்த முறை பார்த்திங்கன்னா நான் 5 செடியில் இருக்கிற காயை மொத்தமாகவே விதைக்கி விட்டுட்டுங்க. அந்த அளவுக்கு விதை அதிகமாக உற்பத்தி பண்ணி எடுத்து வச்சிடலான்ட்டு. ஏன்னா அந்த காய் நல்ல ரகங்க. அதனால தான் சரி இந்த ரகத்துலேருந்து நம்ம விதைக்கு எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு நல்ல விதை, அதாவது காய் நிறைய கொடுக்கும் அப்படின்றதுனால இந்த முறை நான் என்ன பண்ணேன், ஒரு 5 செடியுமே நான் விதைக்கே இப்போ விட்டுருக்குறேங்க. இப்போ காயே பறிக்கிறதில்ல. உங்களுக்கு அதையுமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். காய் பாருங்கள் எவ்வளோ க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் பாருங்கள். செடியும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. செடிக்கு எந்த நோவும் தாக்கலை. எருவு போகிறதுனால நம்ம நோவு அவ்வளோவா தாக்கிறது இல்லைங்க. உண்மை தான் அது. ஏன்னா நான் இப்போ இந்த 1 வருஷமாகவே என்னுடைய செடிங்களுக்கு நோவு தாக்காத நான் கொண்டு வந்துட்டேங்க. அது அந்த வகையில் தான் அந்த முறை மண்கலவை அந்த மாதிரி மறுபடியுமே நான் ரெடி பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, நோவு தாக்கலைங்க. செடிங்களை நோவு தாக்காத 8 வாரத்துக்கு இந்த ஆட்டேரு உண்மையிலே ரொம்பவே எனக்கு உதவி பண்ணதுங்க. அதனால தான் இந்த முறையுமே அதே மாதிரி மண் கலந்து வச்சுருக்கேன். கலந்து வச்சது நேரமும் என்னாவோ நல்ல மழைங்க. அதாவது 3 நாளாக தொடர்ந்து நல்ல மழை. அதாவது நல்லா வெயில் காயும் பகல் பூரா, நைட்டில் நல்ல மழை. அந்த மாதிரி 3 நாள் நல்லா தொடர்ந்து மழை பெஞ்சதுனால மண் நல்லா எருவும் மண்ணும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பூவாட்டங்குதுங்க இப்போ பேகு. அதாவது நம்ம கலந்து வச்ச நேரம் சூப்பராக மக்கி இருக்குதுங்க. அதாவது மழை நல்லா வந்ததுனால எப்படி நம்ம தண்ணி தெளித்து நம்ம எருவுங்க மக்க வைப்போமோ அதே மாதிரி காஞ்சி மக்கின்ற மாதிரி நல்லா வெயிலும் காஞ்சி நைட்டில் நல்லா மழை திருப்பி பகல் நல்லா வெயில் காஞ்சி நைட்டில் மழை நல்லா பேகு நம்ம மண் கலந்து வச்சு அத்தனை பேகுமே சூப்பராக மக்கியிருக்குதுங்க. பார்த்தேங்க நானும். நல்லா மண்புழு சூப்பராக உற்பத்தி ஆகிருக்கு. நம்ம லிக்விட் தண்ணி ஊற்றுனதையும் உங்களுக்கு காமிச்சிருப்போங்க. அந்த மண்ணுக்கு நான் லிக்விட் தண்ணி ஊற்றணுங்க. ஊற்றுனதுனால நல்லா அதுவுமே நல்லா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி மண்புழுவை நிறைய உற்பத்தி பண்ணியிருக்குங்க.
அதாவது மண்புழு நம்ம போடாதே நம்ம பேக்கில் இப்போ மண்புழு அதிகமாக இருக்குதுங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த எருவு, இந்த மழை எனக்கு ரொம்பவே இந்த முறை சப்போர்ட் பண்ணியிருக்குதுன்னு சொல்லலாங்க. எதுக்கு அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த முறை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கே தெரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது. அதை பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரிகிற அளவுக்கு இருக்குதுங்க மண் தரம். அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த மண்கலை வீடியோ நான் போட்டதுக்கு காரணமே என்னென்னா, மாடி தோட்டம் வச்சுங்கிறவங்க அனைத்து பேருக்குமே அந்த மண்கலை வந்து இப்படி கலந்து இப்படி வச்சோம்னா சூப்பராக விளையுதுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து நான் வந்து திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மாடியில் இளஞ்செடி வச்சுருக்கேங்க. அதாவது கத்திரி நாற்று உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். பீக்கங்காய் செடி 3 பேக்கில் வச்சுருக்கேன். அந்த மாதிரி அந்த இளஞ்செடியை நான் உங்களுக்கு காட்டுறேங்க. அதாவது அது வந்து இப்போ விளைஞ்ச மண்ணில் அதாவது நாற்று நட்டு இப்போ எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றது உங்களுக்கு நான் காட்டுறேங்க. வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதாவது எருவு 1 வருஷத்துக்கு முன்னே கலந்ததுங்க மண்ணில். ஆனால் இப்போ வரைக்கும் நான் தொடர்ந்து செடியை நட்டுகிட்டே இருக்கேங்க பேக்கில். இன்னமும் வளர்ச்சி எப்படி இருக்குது, இப்போ எப்படி பூ எடுத்திருக்கு, இப்போ எப்படி காய் வச்சிருக்கு அப்படின்றத உங்களுக்கு திங்கட்கிழமை நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. அதை பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி மண்ணை 1 வருஷத்துக்கு ஒரு டைம் கலந்து வச்சா போதுங்க, நல்லா விளையுது. ஏன்னா நான் நினச்சேங்க ஒவ்வொரு பேட்சுக்கும் நம்ம வந்து எருவு கலந்துகிட்டே இருக்கணுமோன்னு சொல்லி நான் நினச்சேங்க. ஆனால் இல்லை, அந்த மாதிரி நான் கலக்கவும் இல்லை. ஏன்னா இந்த மே, ஏப்ரல், டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் எருவுக்கிட்ட நான் போவே இல்லைங்க. ஏன்னா வெயில் காலத்தில் எருவு கலக்கவும் கூடாதுங்க. அதனால் ஒரு 6 மாதமாகவே மண்ணுக்கு நான் எதுவுமே பண்ணலைங்க. அப்படியே தான் விட்டுட்டேன். அதுவாகவே விளைஞ்சிட்டே தாங்க இருக்குது. இப்போ வரைக்குமே பாருங்கள், இந்த கொத்தவரங்காய் பேக் கூட பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆடிப்படத்தில் விளைஞ்ச பேக்கு தாங்க. நான் மறுபடியும் ரெஸ்ட்டே கொடுக்காத நான் விதை போட்டதுங்க இது. ஏன்னா நான் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணணும், தொடர்ந்து உங்களுக்கு செடியை காட்டணும், அறுவடையை காட்டணுன்றதுனால நான் பேட்ச் பை பேட்சாக நான் விதையை நட்டுட்டு வந்ததுங்க. அதனால் உங்களுக்கு அறுவடை வந்துகிட்டே இருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு டைம் கலந்து வச்சிங்கனாவே உங்களுக்கும் மாடியில் வந்து நல்லா காய் வைக்கும். வேணால் உங்களுக்கு அந்த மண்கலை வீடியோவை மறுபடியும் பார்க்காதவங்களுக்கு வேண்டி இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேங்க. பார்க்காதவங்க மண்கலை வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு பலனடைங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் கொடுங்க. ஏன்னா கொத்தவரங்காய் வந்து பறிக்கிறதுக்கு நிறைய நேரம் ஆகுதுங்க. ஏன்னா 1 கிலோ காய் பறிக்கணுங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குதுன்றதுனால எனக்கு வந்து என்னென்ன டிப்ஸு தெரியுமோ மாடி தோட்டம் வைக்கிறவங்களுக்கு ஒரு யூஸ் ஆகட்டுன்றதுனால உங்களுக்கு நான் அந்த கொத்தவரங்காய் பறிக்கிற கேப்பில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க. இதை பற்றின உங்கள் கருத்தை நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. ஏதாவது உங்களுக்கு மாடி தோட்டத்தை உண்டான டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அப்புறம் ஒரு சிலர் பேர் கேட்டிருக்கீங்க, மாடியில் கம்பி கட்டுறதை மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கம்பி நான் ஒன்றும் கட்டலைங்க. கட்டின பின்னாடி கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு போடுறேன். கம்பி வந்து நான் கட்டும் போது உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். கம்பி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் கொடி வந்து ஏறி இருக்கிறதுனால என்னால் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கட்ட முடியலைங்க. அதனால் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கம்பி இப்போ கட்ட போகிறேன். அதனால் நீங்கள் அப்படியே கொடி இருக்குங்க, அதாவது புது கொடி வந்து அது மேலே ஏறி இருக்குதுங்க. அது இருக்கோ, நீங்கள் கம்பி இப்போ நான் எப்படி கட்டுறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த கேரி பேக் வந்து இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு 50 பேக் இன்னுமே செடி இருக்குதுங்க. அந்த அளவுக்கு வந்து இன்னுமே நான் அறுவடை எடுத்துகிட்டு தான் இருக்கேன். அது இன்னும் அறுவடை ஆகலைங்க. அதனால் அதை அப்படியே வச்சுருக்குறேங்க. அறுவடை ஆச்சுன்னா தாங்க எல்லா பேக்கையும் எடுத்துகிட்டு மறுபடியும் அதுக்கு எருவு கலந்து மறுபடியும் அதுக்கு நான் வந்து விதை நடணும். பாருங்கள், சிவப்புக்கு தண்டுக்கீரை என்ன அழகாக இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் உங்களோட பேசினே நான் பறிச்சே முடிச்சிட்டேங்க. கீரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா புடலங்காய் விளைஞ்ச பேக்குங்க. இதில் அப்படியே நான் ரெஸ்ட்டே விடாத கீரையை தூவி விட்டேங்க. நல்ல கீரை விளையுதுங்க. பாலக்கீரையும் தண்டுக்கீரையும் சூப்பருங்க. இது பாருங்கள், கத்திரி நாற்று எப்படி பச்சை கத்திரிங்க, இது சூப்பராக இருக்குது பாருங்கள். அதாவது அறுவடை நம்ம முடியும் போது நம்ம நடக்கூடாதுங்க. அதாவது அறுவடை பாதியில் இருக்கும் போதே நாற்று நம்ம நட்டுடணுங்க. நட்டு வந்துச்சுன்னா நம்ம இப்போ வந்து நம்ம பூ வச்சு அது காய் வைக்க ஸ்டேஜுக்கு இப்போ வளர்ந்துருக்குதுங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு என்ன சொல்கிறதுன்னா,
இந்த மாதிரி நீங்களும் வந்து பேட்ச் பை பேட்சாக நட்டு வச்சிங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு வந்து காய் இருந்துகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா முலாம் செடி நட்டு வச்சுருக்கிறேங்க. முலாங்காயும் பார்த்திங்கன்னா நல்லா வச்சுருக்குதுங்க. நம்ம கீரையும் ஒரு பக்கம் பறிச்சிக்கிறோங்க. அந்த மாதிரி இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா சுரக்காய் செடி இருக்குதுங்க. இது ஏன்னா பெரிய பேக்குங்க இது. பெரிய பேக்கில் வந்து ஒரு சுரக்காய் செடி, ஒரு முலாஞ்செடி இருக்குதுங்க. அப்புறமேட்டு பாலக்கீரை இருக்குதுங்க. எல்லாமே இருக்குதுங்க இதில். வாங்க அடுத்தது வந்து அத்திப்பழம் பறிச்சிக்கலாம். உங்களுக்கு மாடி தோட்டத்தை பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னுடைய பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்துருப்போங்க. அதாவது ஒரு செடியை பற்றி உங்களுக்கு டவுட்டுனாலும் பழைய வீடியோவில் சொல்யூஷன் இருக்குதுங்க. லிக்விட் தண்ணி பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கும் வீடியோ போட்டுக்கிறேங்க, அதையும் பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா என்னுடைய பழைய ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த தலைப்புக்கு அந்தந்த வீடியோ இருக்குங்க. பார்க்காதவங்க பயனடைங்க, பார்த்து பயனடைங்க. வாங்க அடுத்தது என்னன்ற விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரம்மில் காய்கறி வேஸ்ட்டு நம்ம வந்து மரத்துக்கு போட்டு விட்டுருந்தோங்க. அதில் பார்த்திங்கன்னா பாவக்காய் செடி வந்து கொட்டையில் வந்து முளைச்சிருக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம காய்கறி வேஸ்ட்டை ஒவ்வொரு செடியில் நான் போட்டு விடுவோங்க. போட்டு விட்டு அதை அப்படியே மக்கறதுக்கு நான் ரெடி பண்ணி விட்ருவோங்க. அந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி கொட்டை இருந்து அதில் முளைச்சி வந்திருக்குது பாருங்கள். அதுக்கு தான் சரி அதை பிடுங்கி நடலான்ட்டு நடுறோங்க. இது பார்த்திங்கன்னா மண் பாருங்கள், நம்ம கலந்து வச்ச பேக்கு தாங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ பூ மாதிரி இருக்குதுங்க மண். உண்மையிலே எனக்கே சாக்காதாங்க ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குதுங்க மண். அதாவது மல்லிகை பூன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுங்க மண். ஏன்னா முதல்ல ரொம்ப இறுகி இருந்துச்சுங்க. இப்போ எருவு கலந்து வச்ச பின்னாடி நல்லா அது சாஃப்டாக இருக்குதுங்க மண். பாவக்காய் வெள்ளைப்பாகலுங்க இது. இப்போதைக்கு 2 மட்டும் நடுறேங்க. ஏன்னா இன்னும் 2 செடி இருக்குதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. சரி அது இன்னும் கொஞ்சம் வளரட்டும்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு ஒரு 2 செடி மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு சொல்லி இதை மட்டும் நட்டு விட்றோங்க. நல்லா மண் நம்ம கலந்து வச்ச மண் உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க மண். இந்த முறை விதை வந்து நல்லா தரமாக வந்து நம்ம அதாவது இன்னும் நல்லாவே வளருங்க செடி. பார்க்கலாம். இப்போ இந்த 2 செடி நட்டு வச்சுருக்குறேங்க. உங்களுக்கு நான் அது வளர்ந்ததும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம மண் கலந்து வச்சதில் விதை என்ன விதைனே தெரியலிங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேக்லேயும் அழகாக முளைச்சிருக்குதுங்க. எனக்கு இது தாங்க பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக போச்சு. நாம் வந்து விதையே நடலை, ஆனால் என்ன விதையாக இருக்கும் இது அப்படின்னு எனக்கும் தெரியலிங்க. ஆனால் வந்து பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா ஒரு பீக்கங்காய் விதை மாதிரி தெரியுது, இல்லைன்னா தர்பூசணி விதை மாதிரி தெரியுது. அப்படி எல்லா பேக்கிலுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 பேக்கில் முளைச்சிருக்குதுங்க விதை. தான் விதை வந்து நல்ல விதையாக இருந்தால் அது நம்ம எந்த எந்த காலத்துலேயுமே அது முளைச்சிருங்க. அதாவது மக்கி போகாதுங்க, வீணாக மக்கி போகாது. அது எப்போயா இருந்தாலும் நம்மளுக்கு முளைச்சி வெளியே வந்துடுதுங்க. விதை மட்டும் தரமாக இருந்துச்சுன்னா எப்போவுமே அது மக்காத முளைச்சி வெளியே வந்துடுதுங்க. அதுக்கு உதாரணம் தாங்க இந்த விதை. நான் எதுவுமே விதையே நடவே இல்லைங்க. ஏன்னா விதை நடுறதா இருந்தால் உங்கள்கிட்ட காட்டி தான் நான் வீடியோ எடுத்து தான் நான் நடப்போகிறேங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம மண் கலந்து வச்சதுலே இது முளைச்சி விதைங்க இது. அதுதான் என்ன விதைன்னு தெரியலிங்க. ஒன்று பீக்குங்க இல்லைன்னா தர்பூசணி 2 தான் நான் நினைக்கிறேங்க. அதனால சரி உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட்டு கொடுங்க. பாருங்கள் எப்படி முளைச்சிருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேங்க நான். சப்போஸ் பீக்கங்காவாக இருந்தால் நான் அப்படியே விட்டுடலான்ட்டு இருக்கிறேங்க. மற்ற இது தர்பூசணி அந்த மாதிரி எதுனா இருந்தால் பிடுங்கிடலான்ட்டு இருக்கிறேங்க. சரி கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி தான் இது என்ன செடின்னே என்னால் கண்டுபிடிக்க முடியுங்க. ஒரு 2 இலை விட்டுங்க, விட்டாவே நம்ம என்ன செடின்றதை கண்டுபிடிச்சிடலாங்க. அதனால் உங்களுக்கு இதை காட்டணுன்னு எனக்கு ஆசைங்க. பாருங்கள் மண் கலந்ததெல்லாம் என்ன அழகாக முளைச்சிருக்குது பாருங்கள். எப்பயோ மண்ணில் விழுந்த விதை இன்றைக்கி பாருங்கள் எப்படி முளைச்சிருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேங்க. இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டை மண் மேலே போட்டு வச்சுருங்க. நல்லா ஒரு வாரம் காஞ்ச பின்னாடி அந்த மண்ணுக்குள்ளே நல்லா பிரட்டி விட்ருங்க. அது உங்களுக்கு வந்து நல்ல உரமாயிடுங்க. நம்ம புதுசாலாம் நம்ம மண்புழு உரம் போடணுன்னு அவசியமே கிடையாதுங்க. கொக்கோப்பிட்டு மண்புழு உரம் அப்படி அது இதுன்னு நம்ம போடணுன்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம காய்கறி வேஸ்ட்டை இந்த மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டாலே மண்ணுக்கு சூப்பரான உரங்க. இதில் தாங்க நல்லா விளையுது. இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு செடிக்குமே நான் வந்து உரமாக கொடுக்குறேங்க. இப்படி குழியை பறித்து நல்லா மூடி விட்ருங்க, நல்லா மக்கட்டுங்க.
நல்லா ஒரு வாரம் 10 நாள்னும் போதே நல்லா மக்கிடுதுங்க. பாருங்கள், விதை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி தாங்க தேர்ந்தெடுத்து எடுத்து வைக்கிறேன். ஏன்னா விதை வந்து செடியிலே காயணுங்க. செடியிலே காய்ஞ்சி எடுத்து வச்சோம்னா விதை சூப்பராக முளைக்குங்க. எல்லா விதையும் பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸாக இருக்கட்டும், கொத்தவரங்காயாக இருக்கட்டும், வெண்டைக்காயாக இருக்கட்டும், எல்லாமே நான் அப்படியே செடியிலே காய விட்ருக்குறேங்க. வாங்க அடுத்தது வந்து அறுவடையை பார்க்கலாம். கத்திரிக்காய் பாருங்கள், லாங் பீன்ஸு, வெண்டைக்காய், 2 பீக்கங்காய் பறிச்சுங்க. லென்த்தாக போகுதுன்றது வீடியோ கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். கொத்தவரங்காய் தாங்க அதில் ரொம்ப ஹைலைட்டு. இதுக்கு தாங்க அதிக நேரம் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை வருங்க, பாருங்கள். பாய்.